அதாவது ஒரு பொது உடைமைவாதி, ஒரு பொது நல உபகாரி, யாருக்கும் எந்த சமயத்திலையும் பிரதிபலன் பார்க்காத ஒரு மனிதர். அவர் பொதுமக்களின் நன்மைக்காக மிகப்பெரிய நிறுவனங்கள், மிகப்பெரிய மனிதர்கள், மிகப்பெரிய அரசியல்வாதிகளுடன் மோதுகிறார். முடிஞ்சால் போராட்டம் நடத்துகிறாரு, பெட்டிஷன் போடுறாரு, அப்புறம் கோர்ட்டுக்கு போகிறாரு, சில ஆர்டர்ஸ் வாங்குகிறாங்க. இப்படியெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறப்போ எல்லாருக்கும் ஒரு கோவம் வரும், ஒரு கடுப்பு வரும். பொதுமக்கள் 4 பேர் பண்ணுறப்போ பண்ணால் சும்மா இருக்க முடியாமல் இருந்தாலும் போட்டு கிடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க. எப்பொழுதுமே அவர்கள் நிலைப்பாடு அதுதானே. அப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறப்போ ஒன் ஃபைன் மார்னிங் அவர் இறந்து விடுகிறார். அது கொலையா, தற்கொலையா, அல்லது நேச்சுரல் டெத்தா அப்படிங்கிறத பற்றி ஒரு பிரச்சனை வருது, காவல்துறைக்கு வருகிறது. அவர் தொடர்பான ஒரு மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இந்த காவல்துறையில் எப்போதும் எங்கெங்கெல்லாம் மூக்க நுழைச்சி தடவிட்டு போகலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருப்பதை இந்த படத்தில் ஒரு தோலுரித்து காட்டுகிறார். இந்த கொலை யார் செய்தது, அல்லது நேச்சுரலாக இருந்தால் எதனால் இருந்தால், இதுதான் அந்த கதையோட முடிச்சு. இதில் இயக்குனர் பாலாஜி வேணுகோபால், அவர் ஒரு ரேடியோ ஜாக்கி, அப்புறம் லக்கி மேன் என்ற யோகி பாபுடைய படத்தில் சம்மந்தப்பட்டு அதோடைய இயக்கம் அது மாதிரி சில விஷயங்கள் செய்திருக்கிறார். அடிப்படையில் ஒரு ரேடியோ ஜாக்கி, அதான் சொல்லிட்டேன். அதாவது ஒரு வச்சிங்களேன், விசு படத்தை பார்க்கணும், ஓகே. அடுத்தாப்புல நம்ம இவங்களை எஸ்வி சேகர், விசு, எஸ்வி சேகர், காத்தாடி ராமமூர்த்தி, மௌலி, கிரேசி மோகன், அது மாதிரி ஒய்ஜி மகேந்திரன், இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு கதையை ரெடி பண்ணி அதற்கு ஒரு திரைக்கதை எழுதி, அந்த திரைக்கதையை இயக்குவதற்கு போய் பாலச்சந்தர்கிட்ட கொடுத்தா, இயக்குனர் செய்கிற பாலச்சந்தர்கிட்ட கொடுத்தா அந்த படம் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள், பட் இருந்தாலும் விசு சார்லாம் சேர்ந்து பண்ணும்பொழுது அது வசனங்கள் அதை மாதிரி நக்கல், நையாண்டி, கரண்ட் பாலிடிக்ஸு, அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மேட்டுகள் தெரிஞ்சும் தெரியாமல் ரொம்ப பிரிக்கிள் பண்ணாமல் லைட்டாக டச் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு ஒருமித்த மனிதன் தான் பாலாஜி வேணுகோபால். ஆமாம், உடனே ஒரு நண்பரான்னு கேட்டக்கூடாது, ஒரு இயக்குனராக மிகப்பெரிய லெவலில் சாதிச்சிருக்கிறார். ஆமாம், இதில் என்னென்னா, இதில் நிறைய இந்த டெக்னீஷியன்ஸை பார்த்தோம்னா டிஓபி, கேமராமேன் ஜெகதீஷ், அவருக்கு ஈடு கொடுத்து நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார். அது லைட்டிங்காக இருக்கட்டும், அந்த மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அது மூமெண்ட்ஸு கேமரா இருக்குன்னு தெரியாமல் செஞ்சுருக்கிறார். அது மாதிரி எடிட் இதில் முக்கியமாக எடிட்டரோட ரோலு, அவர் தான் ஃபஸ்ட் ஆடியன்ஸ் ஆஃப் தட் எனி ஃபிலிம். அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரோ அதை கொடுப்பார், என்ன தான் கொடுத்தாலும். அதை மதன் செஞ்சுருக்கிறார். அச்சு ராஜாமணி தான் மியூசிக்கு. அந்த மியூசிக்கெல்லாம் கொடுக்கும்போது ஒரு காமெடி மியூசிக்கு, ஒரு சீரியஸ் மியூசிக்கு கலந்து கட்டி அடிக்கிறப்போ அந்த மியூசிக்கு இருப்பதும் தெரியக்கூடாது, அது அப்படி தெரியாமல் செய்திருக்கிறார். ஆச்சா, இதில் நடிகர்களை பார்த்தோம்னா குமரன் தியாகராஜன், அவர் காவிரியின் கடைமடை பகுதியை சேர்ந்தவர், நம்ம டிவி சீரியலில் நடித்தவர். அவர் ஒரு டீ கடையில் வேலை செய்த ஒரு தகப்பனாரின் பிள்ளை. அவர் தான் சாதிக்க வேண்டும் என்பதற்காக டிவி சீரியலில் பண்ணார், நிறைய விஷயங்கள் அவர் செய்கிறப்போ ஒரு அற்புதமான தேர்வு. ஆமாம், அவர் தான் ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி கொண்டு போகிறாங்க. இதில் குமரவேல், அவர் ராதாமாவனுடைய நிலைபத்துவான் ஆஸ்தான நடிகர். அவர் இதில் முக்கியமான ஒரு பொதுநல உபகாரி. அதாவது பொதுநலத்தை மக்களுக்காக, தனி மனிதனுக்கு ஒரு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழிப்போனுங்கிற மாதிரி தேவைப்பட்ட ஒரு தனி மனிதர், ஒரு பாவப்பட்ட ஆத்மாக்களை என்னென்ன மாதிரி உதவி செய்ய முடியுமோ அதை செய்திருக்கிறார். அவர் தான் இறந்து போகிறார், அவருடைய இறப்பு தான் கதை. இது அப்போ இவர் ஹீரோவா, நம்ம குமரன் தியாகராஜன் கண்டுபிடிக்க போன ஒரு ஹீரோவாங்கிறது ஒரு பக்கம். இதில் என்னாச்சா, பாலசரவணன் பஞ்சு எப்போதுமே கூட நண்பர்கள் கூட இருந்து பண்ணும்பொழுது ஒரு நல்ல அந்தந்த இடத்துல தேவைக்கு ஏற்ப கொடுக்கக்கூடிய பஞ்சஸ். அப்புறம் ஜிஎம் குமார், ஒரு இயக்குனர், அவரும் ஒரு கதாநாயகன் மாதிரி தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய சொத்து தான் பிரிக்கப்படுமோ, பணம் என்பது வர்றப்போ அந்த காவல்துறை அதிகாரி அந்த பணத்தில் 20 கோடி ரூபா பணத்தை 10 கோடி ரூபா தடவுறதுக்கு அலைஞ்சார்னா காவல்துறையின் இன்றைய நிலையை தோலுரித்து காட்டும் போது பஞ்சு பாலாவாக இருக்கிறார். லிவிங்ஸ்டன்
அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். இந்த கதை கேட்குறேன்னு போட்டு சாவடிக்கிறது, பொழுது போனாக்கா ஆஃபீஸில் உட்காந்துட்டு வரவங்களாம் கதை சொல்கிறான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள்ல, அவர்களை ஒரு பஞ்சு கொடுக்குறார். அவருக்கு என்ன நம்ம இயக்குனருக்கு என்ன வருத்தமோ அதை வந்து செய்து விட்டார். அடுத்தாப்புல அந்த பயல் ராதாகிருஷ்ணன், அந்த பொண்ணு வந்து அந்த ராதாகிருஷ்ணனா அப்போ யாரோ அந்த பெண் வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக வரும்பொழுது ஏதோ வந்துட்டு போகிற மாதிரி ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குற மாதிரி பண்ணாமல், அது மெனக்கெட்டு அந்த அவயங்களை காட்சி கீச்செல்லாம் அதை நம்பாமல் அவர் நடிப்பை நம்பியிருக்கிறார். இட்ஸ் ஒரு சொட்டு ஒரு கொட்டு வச்சுக்குவோம். அடுத்தாப்புல இதில் என்னாச்சுனாக்கா இந்த வினோத் சாகர் என்னங்க இதெல்லாம் வந்து படம் என்பது வந்து ஹாலிவுட்டுங்கிறோம், கோலிவுட்டுங்கிறோம், அதை மாதிரி இதுக்கு போகிறோங்கிறோம். எல்லாத்தையும் விட இந்த திரைப்படம் குடும்பத்தோட பொழுதுபோக்கோட பாலாஜி வேணுகோபால் வந்து எல்லோரும் படம் பார்க்க வேண்டும், குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கணும், தனித்தனியாக பார்த்து லேசாட்டிக்கிட்டு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத திட்டமிட்டு செய்திருக்கிறார். அவருக்கு ஒரு பாராட்டு மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறதுங்கிற வாழ்த்துக்களோடு நம்ம உங்கள்கிட்டமிருந்து விடைபெறுவோம். உங்கள் சிக்கல் தம்பி. ஜெயபால்னு சேர்த்துக்கிட்டாலும் சரி, சேர்க்காட்டாலும் விட்டாலும் சரி. வாழ்த்துக்கள்.